மற்றும் ஒரு அண்மை செய்தி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா. நெசவாளர்களோட முக்கிய கோரிக்கை என்ன? எதனால் இந்த போராட்டம் நடத்தப்படுது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சுப்புலாபுரம் மற்றும் செக்கம்பட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் இயங்கிட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க. இந்த விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் இடையான கூலி உயர்வு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியோடு அந்த உடன்படிக்கை முடிவுற்றது. புதிய கூலி உயர்வு கேட்டு போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாத தொடக்கத்திலிருந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 23 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் வருவாயின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால நெசவாளர்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் அடுப்பு வைத்து கஞ்சி காய்ச்சி போராட்டத்தையும் நடத்திட்டு வராங்க. மேலும் இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 2 முறை நடைபெற்றது. 2 முறையுமே தோல்வியில முடிஞ்சது. இதனால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராத அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லியும் கூலி உயர்வு பேச்சுவார்த்தைக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லைன்னு கூறி இன்னைக்கு காலையில சுப்புலாபுரத்தை சேர்ந்த சுமார் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஒரு 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நடந்தே சென்று தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தை ஈடுபட்டாங்க. அங்க வந்த போலீசார் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். ஆனா இதை ஏற்க மறுத்து நெசவாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபயணத்தை மேற்கொண்டனர். இதனால ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் நகர்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. நெசவாளர் போராட்டத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி நகரை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ராதிகா. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.